எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே செலிப்ரேட் பண்ணப்படுது. சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து லாஸ்ட்டு 30th வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசலான்ட்டு இருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சைல்டுஹுட்லேருந்துமே உங்களுக்கு ஆரம்பமாயிரும். நம்மளுக்கு வந்து சின்ன குழந்தைலேருந்தே இருக்கும்போதே இருக்கும். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அப்புறம் வந்து நம்ம வேலைக்கு போகிற இடங்கள், சில பேர் வந்து சைல்டுஹுட்டில் இருக்கிற அந்த இதுலேருந்தே வயசான காலத்தில் கூட வந்து அது கண்டினியூ ஆகும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்தால் தான் அவங்க வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்கள சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும். அது வந்து என்ன அதுவும் இல்லாமல் வந்து சப்போஸ் யாராவது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி திட்டிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே அந்த மாதிரி வந்து சண்டையெல்லாம் வருது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி பெரியவங்க டீச்சர்ஸ்கிட்ட சொல்கிறது, அந்த மாதிரி இல்லாட்டி ரொம்ப இல்லை அவங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிதடி மாதிரிலாம் கூட சில இடங்கள்லாம் வந்து நடக்குது. அந்த வீட்லேயுமே வந்து சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் சிவியராக இருக்குது அந்த மாதிரி அப்படி அந்த ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதை வந்து வீட்டில் சொன்னால் அவங்க வந்து அதை சமரசப்படுத்தி வைப்பாங்க. மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு இது வந்து என்னென்னா, இப்போது ஃபேஸ்புக்கில் அப்புறம் இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அதெல்லாம் வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நடக்குது. அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அதில் மட்டும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இது ஒரு ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெட்டரான ஒன்றா இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்கங்கும்போது அது வந்து அவங்க அப்புறம் ஃப்ரெண்டாகி அவங்க வந்து பார்க்காம அவங்க வந்து சும்மா சேட்டிங்லேயே வந்து அந்த இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்பயே வந்து பரிவர்த்தனை வந்து மெசேஜஸ்லாம் போட்டுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பின்னணி அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு சரியாக தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி பார்த்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறவங்கலாம் கூட இருக்காங்க. பட் எல்லாருக்குமே வந்து லைஃபு வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணால் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து வர்ற ஆட்களை பொறுத்தது அது அந்த மாதிரி. அதனால் வந்து நம்ம அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நிறைய பார்க்குறோம் நம்ம இப்போ சோஷியல் மீடியாவில். அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மார்ஃபிங் பண்ணுவோம், அப்புறம் வந்து நாங்கள் வந்து அதை சோஷியல் மீடியாவில் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால் வந்து பசங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. நம்மளுமே வந்து கொஞ்சம் பசங்க வந்து எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஏதுங்கிறது நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாக பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து மிரட்டுறோம் அப்படின்னா வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம அது வந்து நிதானமாக நம்ம ஃப்ரெண்டு மாதிரி போய் கேட்டு அவங்க நல்லா இருக்கா, அவங்களுடைய ஹெல்த்தியாக இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். சில பேர் வந்து இந்த சோஷியல் மீடியா அந்த இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கூட ஒரு இடத்துல சேலத்துலேயோ ஏதோ அப்படி தான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கத்தியால் வந்து போட்டு ஏதோ அட்டாக்லாம் பண்ணியிருக்கான் அந்த ஒரு பையன் வந்து. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் என்றைக்குமே வந்து உஷாராக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த இது இருக்கும். ரொம்ப வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அட்வைஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து லாங் ரன்னில் போகிற மாதிரி இருந்ததுன்னா என்றைக்கு நம்ம வந்து நல்லது கெட்டது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் வந்து அவங்க நிறைய வந்து இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து நம்ம எது சரி அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே யாராவது தப்பாக ஏதாவது செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து நம்ம திட்டாமல் அவங்களுக்கு வந்து திருத்த தான் முயற்சி பண்ணணும். ரொம்ப கடுமையாக பேசும்போது அவங்களும் வந்து அந்த அவர்ஷன் அப்புறம் வந்து அந்த கோபம் அதெல்லாம் வந்து காமிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நிதானமாக நம்ம வந்து சொல்லும்போது அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு வந்து சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.